ஆஸ்துமாவால் அவதிப்படுபவர்கள் தினமும் 5 மிளகை மென்று தின்பது நல்லது. மிளகு சாறுடன் தேன் அல்லது பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டு வந்தால் இருமல் உடனடியாக நிற்கும். 10 துளசி இலைகளுடன் 5 மிளகு 200 மில்லிலிட்டர் தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைத்து குடித்து வந்தால் நெஞ்சில் சளி கட்டுதல் நீங்கும். மிளகை பொடி செய்து குழந்தைகளுக்கு முட்டை ஆம்லெட் செய்து கொடுத்து வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். மிளகை பொடி செய்து காய்ச்சிய பாலில் அதனை போட்டு இரவில் குடித்தால் ஜலதோஷம் தலைபாரம் குறையும். மிளகு சேர்த்து சமைக்கிற உணவு சீக்கிரத்தில் கெட்டு போகாது. மிளகு, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா இதை எல்லாத்தையும் சேர்த்து கலவையை சாப்பிட்டு வந்தால் அஜீரண கோளாறு நீங்கும். 7 அல்லது 8 மிளகை ஒரு டம்ளரில் போட்டு காய்ச்சி அந்த தண்ணீரை குடித்து வந்தால் மலச்சிக்கல் தீரும். மிளகு வயிற்றில் உள்ள வாயுவை அகற்றி உடலுக்கு வெப்பத்தை தருவதோடு வீக்கத்தை கரைக்கும் தன்மையுடையது. மிளகு உணவை எளிதில் செரிக்க வைக்கும் தன்மை கொண்டது. மிளகு, சுக்கு, திப்பிலி சேர்த்து சாப்பிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, வால்மிளகில் இருக்கும் வேதிப்பொருட்கள் புற்றுநோய் வராமல் தடுக்கும். வயிற்றில் சூடு அதிகரித்து அல்லல் படும் நேரத்தில் வால் மிளகுத்தூளை இளநீரில் கலந்து பருகலாம். வால் மிளகுடன் லவங்கப்பட்டை சேர்த்து நீர் விட்டு கொதிக்க வைத்து பருகினால் சளி இருமல் எட்டி பார்க்காது. ஏப்பம் அஜீரணத்தை போக்க வால் மிளகு சாறுடன் சீரகம் சேர்த்து மோரில் கலந்து பருகி வரலாம்.